கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போ நீங்கள் வாசித்த வேத பகுதியில் தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் அதனால வரக்கூடிய பலன் என்ன? அது நான் தாழ்மையாக இருந்தால், கர்த்தருக்கு பயந்தால் எனக்கு வரக்கூடிய பலன் என்னன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் 3 விஷயத்தை கர்த்தர் மனுஷன் தேடுறான். என்னத்தை தேடுறான் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தேடுகிறான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம்னா பணக்காரனாக மாறணும் அப்படிதான் நினைக்கிறீங்க. யாராவது ஏழை ஆகணும்னு நினைக்கிறீங்களா? யாரும் நினைக்க மாட்டாங்க. பணக்காரனா ஆகணும், சீக்கிரம் பணக்காரனா ஆகணும், வசதியாகணும், வசதி வாய்ப்பாக நிற்கணும்னு தேடுறான். 2வது என்ன அவனுக்கு தேவைன்னா மகிமை. இந்த ஊரில் என்ன, இவரை பேர் ஒரு நல்ல மனுஷன் இல்லை, இவரை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் இல்லை, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்த அநேகருக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். கர்த்தர் ஒன்றில் நான் மகிமைப்படுன்னு சொல்கிற மாதிரி அநேகர் மகிமையை தேடுறாங்க, தான் மகிமையை தேடிக்கொள்ளுகிறார்கள். ஒருவேளை சிலர் கர்த்தரே மகிமைப்படுத்துவார், சிலர் நம்மளே மகிமைப்படுத்தி கொள்ளுவோம் இல்லையா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி கர்த்தரோட மகிமை இதுதான். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வர பலன் என்னன்னா ஐஸ்வர்யம். ஒரு பணக்காரனா நீங்கள் மாறணும், ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஐஸ்வர்யவான்னா பணக்காரன் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற 2 காரியம் இருந்தால், 3வது என்னன்னா ஜீவனுமா, உயிரோடு வாழலாமா, ஒரு நோய் நொடி இல்லாமல் சுகத்தோட பலனோடு கூட உயிர் பயம் இல்லாமல் வாழலாம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இப்படிலாம் யார் வாழ்ந்திருக்கா? இந்த உலகத்தில் நம்ம ஏசப்பட்ட வந்த பிறகு நாம் கர்த்தருக்கு தாழ்மையாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும்? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியவரையும் கர்த்தர் என்ன பண்ணுறான்? ஆசீர்வதிக்கிறான். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தருக்கு பயப்படுங்கள், இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். சில மனித காலங்களில் நம்ம கடவுளுக்கு பயப்படுறோமா, தாழ்மையாக இருக்கிறோமா? இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் தாழ்மையாக இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுறதான் தாழ்மையாக இருப்பான். அவனுக்குள்ள பெருமை இருக்காது, அவனுக்குள்ள என்னது தான் தாங்கிற ஆதங்கம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்ன வேணும்? தாழ்மையும் தேவனுக்கு பயப்படுற 2 இருக்கணும். தாழ்மையும் கர்த்தருக்கு நீங்கள் பயப்படணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட தாழ்மை இருக்கா? இல்லை கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாக இருந்துட்டா இந்த 3 ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த நீதிமொழிகளில் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் இருந்தால் உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதமும் வந்திருக்கும். என்னென்ன ஆசீர்வாதம்? ஐஸ்வர்யமாக வாழ்ந்திருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருந்திருக்காது, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காது? போராட்டம் இருந்திருக்காது, நீங்கள் மகிமையாக வாழ்ந்திருப்பீங்க, ஐஸ்வர்யம் வாழ்ந்திருப்பீங்க, மகிமையாக வாழ்ந்திருப்பீங்க, அப்புறம் ஜீவனோடு வாழ்ந்திருப்பீங்க. இப்போ உங்கள்ட்ட இருக்கிற ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஜீவன் தான் இருக்குது. அல்லேலூயா. என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, ஐஸ்வர்யமும் மகிமையும் இல்லை. ஆனால் கர்த்தரை இன்னைக்கு ஏன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாழ்மைக்கு வருவீங்க, எப்படியாவது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீங்க. இந்த 2ஐயும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். தாழ்மைனா நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி தாழ்மைனா என்ன? ஐயா தாழ்மைனா என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தாழ்மை என்றால் என்ன? அல்லேலூயா. தாழ்மை என்றால் எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தர் தான். சொல்லுங்க பாப்போம். ஐயா நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கர்த்தர் தான். நீங்கள் சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னால் எல்லாம் முடியும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏசப்பாவோட பிள்ளைகளோட வாழ்க்கையில், ஏசப்பா விசுவாசிக்கிறோட வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றோட வாழ்க்கையில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. என்னால் முடியாது, எல்லாம் கர்த்தரால் முடியும் தான் தாழ்வு. என்னால் முடியாது, எல்லாம் கர்த்தரால் தான் முடியும் அப்படின்னு எது விஷயமும் சரிங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னால் முடியாதப்பா, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை பண்ண முடியாது, நான் இதுக்கு லாக்கிப்படாது, அதுக்கு கர்த்தர் தான் செய்ய முடியும். அதுதான் தாழ்மை, கர்த்தரால் தான் செய்ய முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்துச்சா? இந்த தாழ்மைக்கும் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ ஒற்றுமைனா, ஒரு தாழ்மையாக இருக்கிறான்னா கர்த்தருக்கு பயந்தவன் தான் தாழ்மையாக இருக்க முடியும். பைபிள் சொல்லும், தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ
தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் இருக்கும் பொழுது ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பூமியில மகிமையை நீங்க பார்க்க முடியும். இப்படி யார் தாழ்மையா இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், அந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பாரா? நாம் அந்த மனிதர்கள் போல வாழ்ந்திருப்போமா? பரிசுத்தவான்களை போல வாழ்ந்திருக்கோமா? அவருடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு? அந்த குணாதிசயத்தினால் அவர் எந்தெந்த வெற்றியை பார்த்தார், எந்தெந்த தோல்விகளை சந்தித்தார்? ஒரு வெற்றிக்கு முன்பாக பல தோல்விகளை மனிதன் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வெற்றிக்கு முன்பாக பல தோல்விகளை மனிதன் என்ன பண்ணும்? சந்திக்கணும். இப்போ கிறிஸ்து இயேசுவை பாருங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தால் தான் தேவனா என்ன பண்ண போறாரு? இருக்க போறார். 100% அவர் என்ன பண்றாரு? மனுஷனா அந்த பூமியில பல தோல்விகளை சந்தித்தார். 100% வெற்றின்னு சொன்னு வச்சுக்கலாம், பல தோல்விகளையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சந்தித்தார். அப்ப கடவுள் ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளு, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளு, அப்ப நான் நம்புறாங்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்னது? அவன் கர்த்தரை முழுமையா நம்பல. ஆனா கர்த்தர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பதற்காகவே கர்த்தர் இந்த உலகம் வானோதத்தால் பூலோகத்தார் பூமியில் உள்ள குடிகள் யாரும் கர்த்தரை முழங்கும்படி, நாவுகளையும் முழங்கும்படி, கால்களையும் வைக்கி அவரை மேலே உயர்த்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய நாமம் எவ்வளோப்பட்ட நாமமா இருக்கும்? அந்த நாமத்தை அந்த நாமத்துக்குள்ள அவர் வாழ்வதற்கு வருவதற்கான எவ்வளோ பிரயாசம் பட்டிருக்கிறார். ஆனால் நம்ம விசுவாச வாழ்க்கையில, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? பொதுவாக அப்படியே போயிடுறோம். ஆசீர்வாதம் கிடைச்சிடும், சமாதானம் கிடைச்சிடும், அது கிடைச்சிடும், எது கிடைச்சிடும். இது பாடுகள் வழியாக தான் நீங்க போகணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்களாம். எதை சுதந்திரிக்க? கானானை சுதந்திரிக்க. கானான் தேசத்துக்கு அவங்க போகிறதுக்கு எத்தனை வருஷம்? 40 வருஷம். இந்த 40 வருஷம் அவங்க சந்தோஷமா போனாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப துக்கமாகவும் இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? தேவையான அத்தனையும் அவர் சந்தித்தாலும் பல நேரங்களில் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? வெறுமையை காணப்படுது. இந்த வனாந்தர வாழ்க்கை எதுக்குன்னா, நீ கானானை சுதந்திரித்துக் கொள்ளதான். இந்த பாடுகள் எதுக்கு அப்படின்னா, நீ கானானுக்குள்ள போவதான். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் பொருட்டு நீங்க பாடுகளை சுமக்கிறீங்களா? கஷ்டங்களை சுமக்கிறீங்களா? வேதனை சுமக்கிறீங்களா? துயரங்களை சுமக்கிறீங்களா? இப்படி நீங்க கிறிஸ்துவின் பொருட்டு சுமந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிமையான இடத்தை கிடைக்கும். தூங்கிடாதீங்க ஐயா. மகிமையான இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுக்க ஆரம்பிப்பார். அதுதான் உங்கள்ட்ட என்ன பண்ண போறேன்? பேச போகிறேன். அப்ப நான் யோசிச்சேன், பைபிளில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட என்ன பண்ணும்? பேசணும். ஒவ்வொரு மனிதர்களை குறித்து. ஏன்னா அந்த மனிதர்களை குறித்து பேசினாதான் உங்களுக்கு என்ன பண்ணும்? நிறைய விஷயம் தெரியும். இல்லை நான் காமனாக ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேருக்கு அது உள்ள கேட்சப் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா கடினமான இருதயமாக இருக்குது விசுவாசிகளோட இருதயம். இந்த கடினமான இருதயத்தில் கொஞ்சம் விசுவாசத்தை கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? தூண்டி விடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் இதை நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. சரிங்களா? நான் இன்னைக்கு யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் உங்களோட என்ன பண்ணுறேன்? யோசேப்பின் ஆசீர்வாதங்கள். பைபிளில் யோசேப்புங்கிற ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க பைபிளில். பைபிள் இந்த யோசேப்பு யார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய கொல்லு பேரன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பேரல்ல, கொல்லு பேரன். அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிற மூன்றாவது சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அப்ப மூணாவதுல என்ன பண்ற? மூணாவது சந்ததியில் யாக்கோப்புடைய பையனா இருக்கிறாரு. யாக்கோப்புக்கும் ராகேலுக்கும் பிறந்த மூத்த மகன் இவன். ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த ஒரு மூத்த மகன். இவங்க 2 பேருக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 12 பிள்ளைகள்ல ராகேல், அவனுக்கு 2 மனைவியில் ராகேலுக்கு பிறந்த மூத்த மகன் தான் யோசேப்பு. பாக்கி அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 11 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த 11 பேர்ல ஆண்டவர் யோசேப்பு மேல என்ன பண்றாரு? 11 பேர் யாரோட பிள்ளைகள்? யாக்கோபோட பிள்ளைகள் தான். இந்த 12 பிள்ளைகள் 12 பிள்ளைகள்கிட்ட ஒரு பிள்ளையா இருக்கிற யோசேப்புக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார்? ஏன் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கணும்? ஏன் யோசேப்பு மேல கர்த்தர் இருக்கணும்? ஏன் யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கணும்? அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற 100 விசுவாசிகள் இருப்பீங்க. 100 விசுவாசிகள்ல சிலரை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. 100 ஊழியர்கள் இருக்கிறாங்க. சில ஊழியர்களை மட்டும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் நினைக்கிறாரு. இதை பார்க்கிறவனா நினைப்பான், அவனுக்கு என்ன வரும்? என்னடா இவன் மட்டும் உயர்த்தப்படுறானே, இவன் குடும்பம் மட்டும் உயர்த்தப்படுது, இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் என்ற பொறாமை தான் என்ன பண்ணும்? வரும். இந்த பொறாமையினால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த பொறாமையினால வரக்கூடிய போராட்டங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பேச போகிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த யாக்கோபு யோசேப்பு என்ன பண்ணா மிக நேசித்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வாசிங்க.
இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரரில் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா. அந்த 12 பிள்ளைகள்ல ரொம்ப அதிகமாய் நேசித்த மனுஷன் யார் அப்படின்னா யோசேப்பு. ஏன்னா அவன் வயது முதிர் வயதுல பிறந்தான். இன்னொன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிறகு பிறந்த பென்யமீன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூட நேசிக்கல. அவனுக்கு பின்னாடி பிறக்கிற ஒரு குழந்தை இருக்கு, பென்யமீன் அப்படின்னு ஒருத்தவன் பிறக்கிறான். அந்த பென்யமீன் அவரை கூட என்ன பண்ணல, யோசேப்பு நேசிக்கல. ஏன் யாக்கோபு வந்து யோசேப்பை நேசிக்கணும்? அப்ப யோசேப்பு வந்து யாக்கோபு நேசிக்கிறாருன்னா யோசேப்பிட்ட இருந்த பண்புகள் என்ன? அவனை இன்னைக்கு உங்களை ஒருவன் நேசிக்கணும், உங்க மேல ஒருத்தன் அன்பா இருக்கணும், உங்க மேல ஒருத்தன் என்ன பண்ணணும், இரக்கம் பாராட்டணும்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சொல்லுவேன், என் குடும்பத்தில் என்னை நேசிக்க மாட்டாங்க, பாஸ்டர் என்கிட்ட அன்பா பேச மாட்டாரு, பாஸ்டர் மனைவி என்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க, அந்த அக்கா என்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க, முன்னாடி மாதிரி இல்லை பின்னாடி மாதிரி இல்லைன்னு நம்ம பேசுறது உண்டு சபையில். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கையில இருந்த அந்த சாராம்சத்தை இழந்துட்டீங்க. உங்களை நேசிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எந்த பண்பு இல்லை, ஆவிக்குரிய பண்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரீரத்துக்குரிய பண்பு இல்லை, உலக ஆசீர்வாதத்துக்குரிய பண்பு இல்லை, ஆவிக்குரிய பண்பு தான் உங்க வாழ்க்கையில நேசத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. எது மாற்றத்தை உண்டு பண்ணும்? ஆவிக்குரிய பண்பு. சபையில எதை பார்ப்பாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்றதை பார்க்க மாட்டாரு கர்த்தர், எந்த அளவுக்கு ஆவியில பலப்பட்டிருக்கீங்க, இருதயம் எந்த அளவுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, இருதயத்துல எவ்வளவு மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் எவ்வளோ, அதை தான் பார்ப்பாரு சபையில இருக்கிற பாஸ்டர். உண்மையான பாஸ்டர் அப்படின்னா அதுதான் பார்ப்பாரு. அந்த நீங்க சபையில இருக்கிற ஆவிக்குரிய மாற்றம் குறைவா இருந்துட்டு உலகத்துல நீங்க நல்ல வீடு வாச காரு பங்களான்னு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்க நினைச்சுப்பீங்க நான் ஏசப்பட்ட போனதால் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இம்மைக்கு போகவே போகாது, அந்த ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, யோபு சொல்லுவார் கர்த்தர்கிட்ட, நான் நிர்வாணியாய் வந்தேன், அவ்விடத்துக்கு அப்படியே போகிறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்க கூட யார் வர முடியும்? ஒருவனாலும் வர முடியாது. கடைசி வரைக்கும் உங்களால் ஒருத்தன் வருவார் அப்படின்னா அவர் ஏசப்பா மட்டும் தான் வருவார். கடைசி எண்டு வரைக்கும். ஒரு பாட்டு கூட இருக்கு, நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளைகள், பிள்ளை கடைசி வரை யார்? கடைசி வரை யார் என்ற கேள்விக்கு கண்ணதாசன் எழுதிட்டாரா, கடைசி வரை இயேசுதான். அல்லேலூயா. கடைசி வரை உன் வாழ்க்கையில் இருக்கிறவர் யாரு? இயேசு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மங்களா வருமா? கூட உங்ககிட்ட இருக்க பிள்ளைகள் வருவாங்களா? மனைவி வருவாங்களா? கணவர் வருவாரா? வீடு அப்படியே கட்டி வச்சுட்டு எடுத்துட்டு போட முடியுமா? தங்கமா வச்சிருந்த அதெல்லாம் கொண்டு போக முடியுமா? ஒட்டு துணி இல்லாம எங்க கொண்டு விடும், ஒட்டு துணி கூட இல்லாம கீழே போயிடுறோம். அந்த அளவுக்கு நாசமா போயிடும் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. செத்த பிறகு பொணன்னுவான், நம்மள சீக்கிரம் தூக்கு நாறுதுன்னுவான். உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இருக்கிற அந்த மகிமை, உயிரோடு இருக்கும் பொழுது இருக்கிற பேர் புகழ் எல்லாம் என்ன பண்ணணும், போயிடும். அல்லேலூயா. கடைசி வரை உங்க கூட யாராலும் இருக்கவே முடியாது. அப்ப கடைசி வரை இருக்கணும், ஆண்டவன் கூட இருக்கணும்னா நீங்க இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக வாழ்வதை விட்டு உன்னத ஆசீர்வாதங்களுக்காக நீங்க வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த உன்னத ஆசீர்வாதம் உங்க கூட இருந்துச்சு அப்படின்னா உலகம் உங்க காலுக்கு கீழே. உலக ஆசீர்வாதம், பணம், புகழ், பெருமை, லொசுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் உங்க காலுக்கு கீழே போட்டுருவாரு. அப்ப இங்க நீங்க எப்பயுமே பாருங்க, தாவீது வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீது உலக ஆசீர்வாதங்களை நோக்கல. நான் ராஜாவாகணும்னு நினைக்கவே இல்லை, போய் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். இல்லையா? ஆனா அவருடைய அண்ணன் தம்பி 7 பேர் என்ன பண்றாங்க, மிலிட்ரிக்கு என்ன பண்றாங்க, மிலிட்ரிக்கு போகணும், ராஜாவை ஆகணும், ராணுவ வீரனாய் மாறணும், இந்த தேசத்தை என்ன பண்ணணும், நம்ம கைக்குள்ள கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அப்ப அது உலக ஆசீர்வாதம். ஆனா தாவீதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆடு மேய்க்க போனவரு, ஆடு மேய்க்க போகலாம். அல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் பாடுறோம்ல. தாவீது நடனமாடி கர்த்தரை புல்லாங்குழலாலும் வீணையாடும் தம்புராலும் பல சுரமண்டலத்தினாலும் அனுதினமும் கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆடு மேய்க்க என்ன பண்ணுவாராம்? ஏன்னா அவருக்கு என்ன தேவையில்லை,
உலக ஆசீர்வாதத்தை குறித்து கவலையே இல்லை, உலக நோக்கத்தை குறித்து கவலையே இல்லை. என்ன கவலை அவருக்கு? அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த நோக்கம். தன் வீடு அழிஞ்சு போகுது, தன் பிள்ளைகள் அழிஞ்சு போறாங்களே, அதை குறித்த, அப்பாவை குறித்த, அண்ணனை குறித்து, தம்பியை குறித்து அவர் கவலையே இல்லை. ஒரே ஒரு கவலை, அப்பாவோடு சேர்ற ஒரு கவலை. இப்ப அப்பாவோட அவன் நெருங்குறது, அவனுக்குள்ள தாழ்மை இருக்கு, இருக்கா இல்லையா? எப்படி தாழ்மை இருக்கு? ஏன்பா நீ 8 பேர் புள்ள பெத்த, 8 பேருக்கு 7 பேருக்கு நீ ஒரே மாதிரியா பாக்குற, என்ன மட்டும் ஆடு மேய்க்க அனுப்புறன்னு கேட்கலாம். கர்த்தர் எதை பார்த்தாரு? போட்டி போடுற எண்ணம் அவனுக்கு இல்ல, பொறாமை எண்ணம் அவனுக்கு இல்ல. அவன் தன்னை தாழ்த்துக்கிட்டான். தாழ்த்திட்டு எங்க போயிட்டான்? யார் வேணாலும் எங்க பண்ணாலும் போங்கப்பா. இன்னைக்கு ஒரு வேலைக்கே நீங்க போறீங்கன்னு வச்சுங்களா, சிலர்லாம் நான் இந்த வேலையை தான் செய்வேன், மம்டி பிடிச்சா மம்டியை தான் பிடிப்பேன், இதை பிடிச்சா. ஆனா வளர்ச்சி அடைகிறவன் பார்த்தா எல்லா வேலையும் செய்வான். சிலர்லாம் எனக்கு இந்த வேலை மட்டும்தாங்க தெரியும், நான் டிரைவர்னா டிரைவர் மட்டும்தாங்கன்னு சொல்லுவான். விசுவாசி முன்னேறாத காரணமே அதுதான். கொத்தனார்னா கொத்தனார் வேலை மட்டும்தான் அவர் செய்வார். ஒரு மனிதன் எல்லா வேலையும் செய்யறான் அப்படின்னா அவன் தான் தன்னை தாழ்த்துறான். டக்குன்னு ஓனர் வந்து என்ன பண்ணுவாரு? எப்பா 10 பேருக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா, நான் கொத்தனார் சாப்பாடு அவங்க போக முடியாது, போயிட்டு வாப்பானா போயிட்டு வா, அப்பதான் முன்னேற்றத்தை கொடுப்பாரு கர்த்தர். இன்னைக்கு அநேகோட வாழ்க்கை என்ன இல்லை, நான் செய்யறது தான் செய்வேன்னு உட்காராம தாவீது என்ன பண்ணாரு? ஆடு மேய்க்க போறியாப்பா, கவரேன். ஆடு மேய்க்க போறேன்னா போராண்டு போயிட்டாரு. ஆடு மேய்க்க போன இடங்கள்ல அவர் செய்த சில காரியங்கள், அல்லேலூயா, கர்த்தர் இருதயத்தை தொட்டுச்சு. கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுச்சு? தொட ஆரம்பிச்சுது. கர்த்தர் பார்த்தாரு, அவன் 7 பேரையும் பார்த்தாரு, 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரியா? 7 பேரையும் தூக்கி போட்டுட்டு சம்பந்தமே இல்லாத தாவீதை தூக்கி என்ன பண்ணாரு? ராஜசபையில உட்கார வச்சார், ராஜ அபிஷேகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில எதையும் எதிர்பாராம தாழ்மையா இருந்ததுனால அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்னா ராஜபாரம். தேவ சமூகத்துல ராஜாவா இருந்தான். தாவீது ராஜ்யம் கொடி கட்டி பறந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு அப்படின்னா, யோசேப்பு கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயம் தாழ்மை. அல்லேலூயா. அவன் எந்த வேலையும் செய்வான், தன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருக்கிறான். தகப்பன் நேசிக்கிறான், மற்றவன் எல்லாம் கீழ்ப்படிய மாட்டாம இருக்கு, மற்றவன் சொல்றத கேட்க மாட்டாம இருக்கு. ஆனா யோசேப்பு கீழ்ப்படிந்தான். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல். ஏசப்பாவுக்கு எது பிடிக்கும்? நல்லா கவனமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏசப்பா சொல்றத அப்படியே கேட்கணும். ஏசப்பா சொல்றத அப்படியே கேட்கணும்யா. கேட்கலன்னு வச்சுங்க, ஆசீர்வாதம் வரவே வராது, மகிமை வரவே வராது, செழிப்பு வரவே வராது. உங்களுக்கு செழிப்பும் ஆசீர்வாத மகிமை இந்த பூமியில நீங்க நல்ல மகிமையாய் வாழணும், இந்த பூமியில கிறிஸ்தவன் என்று சொல்லி சாட்சி பெறணும், கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து சுகிக்கணும் அப்படின்னா நீங்க கீழ்ப்படியணும். முதல்ல கீழ்ப்படியணும். நான் தான் சொன்னேன், நோவாவுக்கு பேழை கட்ட சொன்னார் அப்படின்னா அதை தற்காலத்திலே, அல்லேலூயா, காணாதது குறித்து, தற்காலத்தில் காணாதது குறித்து எச்சரிப்பை பெற்று நோவா பேழையை கட்டினான். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு என்னது? கீழ்ப்படிஞ்சு பேழையை கட்டினான். கட்டினா என்ன நடக்குது, ஏது நடக்குது? அடுத்தது கர்த்தர் சொல்லிட்டாரு, கட்டிட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் சொன்னா செஞ்சிட்டேன். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் சொன்னா செஞ்சேன், அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதா கர்த்தர் சொல்லிட்டாருங்க. கர்த்தர் சொன்னா நான் அதை செஞ்சேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றத செய்யறதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை உங்க வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்வதுதான் உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். இப்ப அந்த யோசேப்புக்கு இருந்தது மிகப்பெரிய ஒரு தாழ்மை. யோசேப்புக்கு இருந்தது மிகப்பெரிய ஒரு தாழ்மை. தயவு செய்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ரொம்ப தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, இப்ப அவன் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அவன் எப்படி இருக்கிறான்? வாசிங்க அது கீழே. பிறந்ததினால் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான். அவனுக்கு பல வருடமான அங்கியை சேவித்தான். அப்படின்னா ஒரு அங்கியை செஞ்சு கொடுக்குறான். யாருக்கு? யோசேப்புக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். இந்த ட்ரெஸ் வாங்கி ஒன்று அதிகமாய் நேசிக்கிறான், 2வது ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான். வாசிங்க. எல்லாரிலும் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பச்சமாய், அந்த உறவோடு பேசாம பச்சமாய் பேசாம அவனை பகைத்தார்கள். அவன் என்ன பண்ணாங்க? பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன பண்றான்?
ரெண்டு விஷயம் அவனுக்கு நடக்குது. ஒன்று நேசிக்கிறான், ரெண்டாவது பலவரண அங்கி, பலவரண ட்ரெஸ்ஸு, ஒரு அருமையான ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டவொடனே இன்னும் அவனுக்கு அது வாசிங்களேன், அடுத்த வாசிங்களேன். அறிவித்தான், அது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த சொப்பனத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்று அப்பா நேசிக்கிற புள்ள, ரெண்டாவது அவங்ககிட்ட இருக்கிற குணாதிசயம் என்னதுங்க, ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. மூணாவது ஒரு காரியம் சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை சொன்ன பிறகு அவன் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் பகைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் பகைக்கிறாங்க, பகைமை உண்டாகுது, பகைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொல்ற அளவுக்கு பகை வந்துருச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய அங்கி தைக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த அளவுக்கு அங்கி தைச்சி போட்டிருந்தா அவன் புத்திரன், ஃபுல் அங்கி தைக்கி போட்டிருந்தாக்க அவன் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இது ஆவியானவர் சொன்னது. அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸு தைக்கும் போது அவர் இதை நினைச்சு தைச்சாரான்னு தெரியாது. கர்த்தர் இவனை தான் உயர்த்தணுன்றது தேவ திட்டம். தேவ நோக்கம் என்ன, இந்த குடும்பத்தில் யோசேப்பை தான் நான் உயர்த்த போகிறேன் அப்படிங்கிற தேவ நோக்கத்தை அறிந்து இந்த காரியம் நடக்குது. பகைக்கிறாங்க. பார்த்த பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 37:18 வாசி பார்த்தீங்கன்னா, அவனை கொல்ல வகை தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 37:18 பார்த்தீங்கன்னா யோசேப்பை கொல்ல வகை தேடுறாங்க. அதே 37:24 வாசி பார்த்தீங்கன்னா, குழியிலே தள்ளினார்கள். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணாங்க, குழியில இவன் மேலே கோவம் வந்து தன் சகோதரர்கள்லாம் பகைத்து என்ன பண்ணுறாங்க, கொல்ல பார்த்தாங்க. கொல்ல பார்த்த உடனே கொல்ல வேணாம், அந்த ரத்தப்படி நமக்கு வேணாம், இவன் என்ன பண்ணுறோம், குழியில் தள்ளிடுவோம், யாராவது சிங்கம் புலி சாப்பிட்டுட்டு போட்டோம் நம்மன்னு சொல்லிட்டு அவனை குழியில் தள்ளினார்கள். அல்லேலூயா. குழியில் என்ன பண்ணுறாங்க, தள்ளினார்கள். இதில் வந்து யூதாங்கிற ஒரு சகோதரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்லா கவனமாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. யூதாங்கிற சகோதரன் என்ன பண்ணுறான்னா 37:26 வாசி பார்த்தீங்கன்னா, வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, கொன்று லாபம் என்ன, இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம். அப்போ வந்து இவன் அழியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஸ்பிரிட் அங்கே இருக்கு. யார் அழியக்கூடாது, யோசேப்பு அழியக்கூடாது, யோசேப்பு காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற திட்டம், பரலோக திட்டம். இப்போ குழியில போட்டா இவன் செத்து போயிடுவான். இப்போ யோசேப்பு எங்க போகணும், எகிப்துக்கு போகணும். யோசேப்பு எங்க போகணும், எகிப்துக்கு போகணும். இதெல்லாம் பரலோக திட்டம், இது பரலோகத்தின் திட்டம். யோசேப்பு எங்க போகணும், எகிப்துக்கு போகணும். எகிப்துக்கு போகணும் அப்படின்னா இவன் சகோதரால் பகைக்கப்படணும், இவன் சகோதரரால் நிந்திக்கப்படணும், இவன் சகோதரனை எதிர்க்கணும். சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்புகள் வருவது, போராட்டம் வருவது, பிரச்சனை வருவதெல்லாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க அம்மா. அல்லேலூயா. நீங்க நினைச்சுப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த துக்கம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பேட்டரி வேற போடுவோம், எனக்கு ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்கறதெல்லாம் தப்பு. ஆண்டவர் போக்குக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, ஆண்டவர் ஏதோ ஒன்றை எனக்கு வாழ்க்கையில செய்ய போறாருங்கிற உணர்வோடு கூட நம்ம செயல்படணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, விசுவாசிக நமக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன பலவீனமோ சின்ன போராட்டமோ வந்துட்டா உடனே என்ன பண்றீங்க, கர்த்தரை மறுதலிக்கிறதும், கர்த்தரை தூஷிக்கிறதும், மனுஷன் மேல வெறுப்பு காட்டுறதும், மனுஷனை மதியாமல் போறதுமா இருக்கிறோம். ஆனா இங்க யோசேப்புக்கு வந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் தான் அப்பா சிநேகிக்கிறாரு, அண்ணங்கிட்ட போய் பாசமா இருக்கிறாரு. வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும், அண்ணங்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு மனுஷன் அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு, கனவு கண்டன்னு சொல்றாரு. அந்த கனவை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் என்ன எங்களை ஆளுகை செய்யறதா, அவங்க பண்ண கனவு என்ன அப்படின்னாக்க, ஒரு 12 அரிக்கட்டுகள் இருக்குது. அந்த 12 அரிக்கட்டுல ஒரு அரிக்கட்டு என்ன பண்ணுது, நடுவில் நிற்குது. மற்ற 11 அரிக்கட்டும் என்ன பண்ணுது, அந்த அந்த அரிக்கட்டை வந்து தலைவணங்கி நிற்குதுன்னு சொன்ன உடனே அப்போ அவன் நினைக்கிறான், யோசேப்பு நீ பெரிய ஆளா, ஏங்க கர்த்தர் ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்குறான், நீ என்னங்க சொல்றது. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த நினைச்சிட்டாருன்னா எந்த ஒரு சூழ்ச்சிகளும் அவனை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஏன்னா இந்த தரிசனம் பரலோக தரிசனம், பரலோக திட்டம். அப்ப சொன்ன உடனே இவனுக்கு என்ன வருது, கோபம் வருது. ஒருவேளை கர்த்தர் நம்ம யோசேப்பு தான் அந்த பூமியில ஆசீர்வதிப்பான்ற வெளிப்பாடு யாருக்கு இல்லை, தன் சகோதரனுக்கு இல்லை, தன் தகப்பனுக்கு கூட இல்லை. ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, ஐயா தயவு செய்து சொல்றேன்,
ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்களை பேசிட்டு இருக்கிறேன், வசனத்தை தான் பேசிட்டு இருக்கேன். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது கறக்க வந்துன்னா கொஞ்சம் ஏஞ்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. ஆவியானவருக்கு உங்க செவியை கொடுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் எல்லாரையும் புடமிட்டு கொண்டு இருக்கிறதா. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு என்ன பண்றான், அவன் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே முடியல. ஆண்டவர் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்க சித்தத்துக்கு போறது காரணம் உங்க மனக்கண்கள் திறக்கப்படவே இல்லை. பிரபஞ்சத்தின் பிசாசானவன் உங்கள் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். கண்ணு பார்க்குது, ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியல. கர்த்தருடைய திட்டத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியல, போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மனக்கண்ணில் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. யார் குருடாக்கி வச்சிருக்கிறா? பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். புரியுதா உங்களுக்குமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க பிரவேசிக்காததுக்கு போவது காரணம், சபைக்கு அடிக்கடி வராது காரணம், ஜெபிக்காது காரணம், ஆராதிப்பதற்காக காரணம், ஒரு சபையில நல்ல காணிக்கை கொடுக்காத காரணம் கூட இந்த சபையில இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உங்க இருதயத்தை குருடாக்கி வைத்து உங்களை மந்தமா வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எங்க போகணும்? இருதயத்தை திறந்து பார்க்கணும். எப்பயுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னா இருதய கண்கள் திறக்கப்படணும். சரீர கண்களை திறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. இப்ப இருதய கண்களால அவங்க பார்க்கல, சரீர கண்களால பார்க்கறதுனால மட்டுமே தான் பகை உண்டாகுது. பகை எங்க உண்டாகுது? பகை ஏன் உண்டாகுது? போராட்டம் ஏன் உண்டாகுது? கிறிஸ்து இயேசு சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னாரு. அப்போ உங்களுக்கு உபத்திரம் வரும்போது கர்த்தர் உங்க ஆவி கண்ணை திறந்தாருன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? கர்த்தர் உலகத்தை ஜெயிச்சிட்டாருங்க. அல்லேலூயா. என்ன உபத்திரம் வந்தாலும், அல்லேலூயா, என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம், என் கூட யார் இருக்காது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிற ஒரு அபிஷேகம். இப்ப பாருங்க, யோசேப்பை பகைத்தார்கள், வெறுத்தார்கள், குழியில தள்ளினார்கள். யூதா மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னா, யூதானா யார் தெரியுமா? யூத கோத்திரத்தில் யார் பிறந்தா? இன்னைக்கு இரக்கம் அப்படின்னு ஒண்ணு வந்தா யூத கோத்திரத்தில் மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. யூத கோத்திரத்தில் யார் பிறந்தா? இயேசு பிறந்தா. அப்ப யூதாவுக்கு என்ன இருக்கு? அவனை கொல்ல வேணாம், கிருபை உள்ளவரே, மனம் இரக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், தயவு, கிருபை நிறைந்து வாழ்பவரே. அல்லேலூயா. இரக்கம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பா கிட்ட இருக்கு. இரக்கம் யார்கிட்ட இருக்கு? இப்ப யூதா தான் சொல்றான், அவனை காப்பாத்தி இஸ்மவேல்ட்ட எத்தனை காசு விற்கிறாங்க? 20 வெள்ளி காசு விற்கிறாங்க. ஏசு எத்தனை வெள்ளி காசு விற்றாரு? அல்லேலூயா. ஏசு 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டாரு. இவ எத்தனை வெள்ளி காசுக்கு? நீங்க எப்பயுமே பாருங்க, சில கதாநாயகனை பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவோடு ஒத்து இருப்பாங்க. சில கதாநாயகன், அதாவது சிலர் நம்ம யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற சுபாவம், இயேசு கிறிஸ்து இருந்த அன்பு, இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரி யார்கிட்ட இருக்குன்னா யார்கிட்ட இருக்கும்? சில பரிசுத்தவான்கிட்ட இருக்கும். இந்த பரிசுத்தவான்கிட்ட என்ன இருக்கு? இயேசு 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். இங்க யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறார். இப்ப எங்க போறாரு? எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. அல்லேலூயா. எகிப்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வாசிச்சு பாருங்க. அங்க வந்து எத்தனை வெள்ளி காசுக்குன்னு பாருங்க. அது 27 28 வாசி, 37 28 வாசி பாத்தீங்கன்னா 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்றார்கள். அல்லேலூயா. இப்ப வித்தாச்சு. இது வரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேற. இது வரைக்கும் தன் குடும்பம் தான் பகைத்தது, தன் குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பம் தான் எழும்பிச்சு. இப்ப எங்க போயிட்டார் யோசேப்பு? யோசிச்சு பாருங்க. அவருக்கு 17 வயசுல தான் அவரு அப்பா நேசிக்கிறார். 18 19 வயசாவது வாலிப பிரயாணத்தை தொழுகிற காலங்கள்ல எவ்வளோ பாடுகளை அவர் கண்டுபிடித்து குழியில போயிட்டு விழுந்து அவர் எங்க போறாரு? அல்லேலூயா. எங்க போறாருமா? அல்லேலூயா. ஆவியை திறந்து கொடுமா? ஆவியை திறந்து கொடுக்கலன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஆவியில பேசுங்க, ஆவியில பேசிட்டே இருங்க, சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு ஏதாவது பேசுங்க ஆண்டவர், எனக்கு ஏதாவது பேசுங்கன்னு கேட்டுட்டே இருங்க. நீங்க அப்படியே கொட்டாய் விடுற ஆளா இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை அங்கேயே வந்து அடிப்பார். இயேசுவின் நாமத்தினால. அப்ப என்ன ஆவியில் அப்படியே திறந்து கொடுத்துட்டே இருங்க. ஏசப்பா என்னோட பேசுங்க, ஏசப்பா என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் பேச போறாரு. இப்ப கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காரு, கர்த்தர் எனக்கு தான் பேசிட்டு இருக்காரு, சபைக்கு தான் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டீங்கன்னா போதும், நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எங்க போறாரு அவரு? எகிப்துக்கு போறாரு. இப்ப இருந்த ஊரை விட்டுட்டு, கானான் தேசத்தை விட்டுட்டு தூர தேசத்துக்கு எகிப்துக்கு
அவர் போறாரு. எப்படி போறாரு? அடிமையாய் போறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப காசுக்கு வாங்கியாச்சு, அடிமை எங்க போறாரு? இப்பதான் அவருக்கு சோதனை காலம் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. யாருக்கு சோதனை காலம் ஆரம்பிக்குது? யோசேப்புக்கு. இனி பகைத்ததெல்லாம் ஒரு சோதனை, இனிமே ஆவிக்குரிய சோதனை வரப்போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் பகைத்தார்கள், அண்ணன் தம்பி பகைத்தார்கள், அப்பா கூட பகைத்தாரு, குழியில தள்ளினாங்க. இதெல்லாம் சரீர வாழ்வுக்கு. மீட்டெடுத்துட்டார் கர்த்தர். யாரா? யோசேப்ப குழியிலிருந்து காப்பாத்திட்டாரு. காப்பாத்தி என்ன பண்ணாச்சு? இப்ப எங்க போறாரு? இப்ப திட்டம் என்ன? யோசேப்பு எங்க போகணும்? எகிப்துக்கு தான் போகணும். இப்ப எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துக்கு போகிறார். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். வாசிங்க பாப்போம். 39:1. கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபாருக்கு கொண்டு வந்த விலைக்கு வாங்கினான். அவனை வாங்கி இஸ்மவேலர், இங்க கவனியமா, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால இஸ்மவேலர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட யார் விலைக்கு வாங்குறா? போத்திபார் என்கிற ஒரு பிரதானி என்ன பண்றான்? அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? யோசேப்பை விலைக்கு வாங்கி தன் வீட்டுக்கு வேலைக்கு போறான். வாசிங்க கீழே. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் யோசேப்போடு. என்னங்க கொடுமை இது? அல்லேலூயா. இவ்வளவு பாடுகள் இருக்கா, அவரும் கூட இருக்கிறாராம். ஒரு மனுஷன் கூட என்ன பாடு இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறாரு தான் முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆனா இங்க சவால் பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது வழுவாமல் காத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது வழுவாமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, நான் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டரும் கிருபையப்பா. என்னை மீட்டரும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என்று கட்டினால் அழிஞ்சிருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தா மன சஞ்சலத்தில் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தா மன சஞ்சலத்தில் அழிந்திருப்பேன். சொல்லுவோம், ஏசையா நன்பு போடுவேன், என்னை செய்வது போடுவேன். சொல்லுவோம், ஏசையா நன்பு போடுவேன், என்னை செய்வது போடுவேன். நீங்க மட்டும் அம்மையா என்று கட்டினால் அழிஞ்சிருப்பேன். அவர் கூட இருந்ததால தான் அவன் அக்கினியில் அழியல, தண்ணீர் அழியல. எங்க குழியில போட்டாலும் கிருபை இறக்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப எங்க போயிட்டான்? எகிப்துல போத்திபார் வீட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அங்கதான் பெரிய ட்விஸ்ட். அங்கதான் அவனுக்கு பெரிய டாஸ்க் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு பெரிய போட்டி நடக்குது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய போட்டிகள் உண்டு. ஒருவேளை பணத்தால வரலாம், பொருளால வரலாம், பெண்ணால வரலாம், மண்ணால வரலாம். ஏதோ ஒன்று உங்களை விழுங்க வரும், உங்களை ஆசை காட்டும், உங்களை மோசம் செய்ய ஆசை காட்டும். நிறைய பேர் விழுந்து போகிறது எதுல? சிலருக்கு கொஞ்சம் ஆசையை கொடுத்துட்டா போதும், அதில் விழுந்துருவீங்க. சிலர் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா போதும், சிலர் பெருமையாக பேசிட்டா போதும், அதில் விழுந்துருவான். ஆனால் யோசேப்போட வாழ்க்கைக்கு முன்னேற்றமே அவன் எதிலையும் விழாத ஒரு ஆள். அல்லேலூயா. அவன் எதிலையும் விழாத ஒரு ஆள். அதை தான் மட்டும் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. இப்போ என்னன்னா, கர்த்தர் ஒரு பெரிய டாஸ்க் வைக்கிறார். பெரிய டாஸ்க், பந்தயம் வைக்கிறார். இந்த பந்தயத்தில் அவன் ஜெயித்தா அரச சபை அவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருப்பாரு. அதாவது உங்களுக்கு ஒரு போராட்டத்தை வச்சிருப்பாங்க. போராட்டத்தை மீண்டுட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க ஐயா, நல்லது ஒரு போராட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்களுக்கு சின்ன போராட்டம் வந்தாலும் அடுத்தவன் என்ன பண்றீங்க? ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, ரொம்ப உடைச்சல் ஆயிடுறீங்க, ரொம்ப மன வருத்தப்பட்டுறீங்க. சின்ன சின்ன டாஸ்க்.
சகிப்பு தன்மைக்காக ஒரு டாஸ்க் வைப்பாரு. சகிப்பு தன்மைக்காக நீங்க சகிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாரு. ஏமா தூங்குற நீ பொல்லாத ஆவிய, இயேசுவின் நாமத்துல தூங்குனா வெளில போமா அப்படின்னுவாரு. இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? தூங்குறேன்னு கேட்டாரு. தோத்துட்ட டாஸ்க்ல தோத்துட்ட. அடுத்த கட்டம் நீ போக முடியாது. அல்லேலூயா. ஏயா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர மாட்டீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும் வேலைன்னு போயிட்டு இருக்கீங்க. எப்பதான் வருவீங்க? நீங்க முன்னாடி இருந்தது போல இல்ல அப்படின்னும் போது அது சர்ச்சைக்கு நாங்க சந்தோஷமா வந்துட்டு போலான்னு பார்த்தா இவர் என்ன இப்படி பேசுறாரு. அப்ப தோத்துட்டீங்க. எத்தனை சொன்னாலும் அது ஒரு டாஸ்க். உங்களுக்கு வைக்கிற டாஸ்க் அது உங்களை குத்துரு. வசனம் குத்தி கிளையுது. கர்த்தர் வைக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டு நீ மாறுறியா இல்ல கோவப்படுறியா? இந்த வசனத்தை கேட்டு நீ மாறுறியா கோவப்படுறியா? இந்த வசனத்தை கேட்டு நீ இடரல் ஆகுறியா வல்லமையா வரியா? கர்த்தரின் சபைக்குள்ள வைக்கிற டாஸ்க் இது. சபை வைக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே நான் பண்ணு தூங்குனது தப்பு தானே, ஏசப்பா இனி நான் சபையில தூங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வச்சுக்கியா, நீ அடுத்த கட்டத்துக்கு போற. நீ இதுல வேக